அனைவருக்கும் வணக்கம். பாலிட்டி ரிலேட்டடா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அது என்னன்னா, மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவி காலம் 6 ஆண்டுகள். ஸோ அந்த 6 ஆண்டுகள்ல மொத்த உறுப்பினர்கள்ல 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெற்றுக்கிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் மாநிலங்களவையில் நடக்கும். அதன்படி இப்ப தமிழ்நாட்டில் 6 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுறாங்க மாநிலங்களவையிலிருந்து. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது என்னன்னு டீட்டெயில்டா. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய கட்சிகள் இருக்காங்க. ஒண்ணு திமுக, அதிமுக. ஸோ மொத்தமா எந்த கட்சியில இருந்து வேணாலும் உறுப்பினர்கள் நிறுத்தலாம். மாநிலங்களவைக்கு எந்த கட்சி சார்பாக உறுப்பினர்கள் வேணாலும் நிறுத்தலாம். ஆனா அதுல கண்டிஷன் என்ன அப்படின்னா, மாநிலங்களவை தேர்தல் நேரடியா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கிடையாது. அது ஒரு மறைமுக தேர்தல் மாதிரி. ரொம்ப கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போட்டு மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. அதன்படி ஒரு கட்சியின் சார்பா ஒருத்தர் உறுப்பினராக நிறுத்தப்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க 10 எம்எல்ஏக்கள் முன்மொழியணும் அவரை. ஸோ ஒரு வேட்பாளர் இருக்காரு அப்படின்னா ஒரு கட்சி சார்பா 10 எம்எல்ஏக்கள் முன்மொழியணும். அதுபடி 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அவர் மாநிலங்களவை எம்எல்ஏவா ஆக முடியும். மாநிலங்களவை உறுப்பினரா ஆக முடியும். அதன்படி இப்ப தமிழ்நாட்டுல 2 பெரிய கட்சிகள் இருக்காங்க. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கு 159 இடங்கள் இருக்கு. ஸோ அப்படிப்படி பார்த்தாலும் 34 எம்எல்ஏக்கள் ஒரு உறுப்பினருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4 சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக அப்படின்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 70 எம்எல்ஏக்கள் பக்கம் இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதிமுக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கால்குலேஷன் பார்த்தா 34 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தா ராஜ்யசபா எம்பியா ஆகலாம்.